மனிதன் தான் பெற்ற பெண்ணையோ தன் சகோதரியவோ தன் தம்பியுடைய மனைவியோ தகாத முறையில தீண்டக்கூடாது. நீ என்ன பண்ணின? பலவந்தமா சுக்ரீவன் உயிரோட இருக்கும் பொழுதே அவனுடைய மனைவியை பலவந்தமா உயிட்ட வச்சுட்டே இதுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்லிட்டு அதனால உனக்கு நான் மரண தண்டனை இருந்துச்சு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி எவ்வளவுதான் அவன் அடிக்கலாம். அவன் சாப்பிடுறானா, தூங்குறானா, வேடிக்கை பார்க்கறானா, ஓடிட்டு இருக்கானா, அதெல்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. அதனால என்ன காரியம் பண்ணினாலும் உன்னை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவனுக்கு அந்த தண்டனையை கொடுத்தேன். என்ன கேட்டேன்? நான் ஆஃப்டர் ஒரு குழந்தை என்னென்னக்கு மறைஞ்சிருந்து அடிச்சு அப்படின்னு கேட்டேன் இல்லையா? ராஜ ரிஷிகளுக்கு வேட்டைக்கு வரலாம். வேட்டையாடும் பொழுது அவன் எந்த மிருகத்தை வேணும்னாலும் அடிக்கலாம். அப்படி அடிக்கும் பொழுது மறைஞ்சிருந்து அடிக்கலாம், பொறி வச்சு பிடிக்கலாம், மலை வீசி பிடிக்கலாம், பள்ளம் தாண்டி பிடிக்கலாம்னு அவளுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது பிரகாரம் நான் அவனை மறைஞ்சிருந்து அடிச்சேன். இல்லைன்னு நான் மாணவன் இல்லை, நான் குழந்தை இல்லை, நான் கிஷ்கிந்தை ராஜ்யத்தோட ராஜா, நான் ஒரு பிரஜை அப்படின்னு சொன்னேன்னா பிரஜையா இருக்கிறதுனால நீ பண்ண தப்புக்கு உன்னை நான் தண்டிச்சேன் அப்படின்னு ஏற்றுக்கும். நீ மிருகம்னா உன்னை நான் வேட்டையாடினேன், நீ பிரஜைனா நான் உன்னை தண்டிச்சேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. என்ன தண்டிக்க நீ யார் அப்படின்னு கேட்டியே? அந்த இக்ஷ்வாகு வம்சம் தான் இந்த பூலோகம் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்து வைக்கியா? இக்ஷ்வாகு நாட்டன் யார் தெரியுமா? என் தம்பி பரதன். அயோத்தியில இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வந்துட்டு இருக்கான். என்னையும் என் தம்பி லட்சுமணியும் நீங்க எல்லாரும் காட்டுக்கு போய் எல்லாத்தையும் தர்மம் சரியாக பார்த்துவாங்க அப்படின்னு அனுப்பினான். அந்த பரதனுடைய பிரதிநிதியா நான் இங்க வந்திருக்கேன். நான் இப்போ கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், நான் ஒரு அரசாங்க ஊழியர். ராஜா சொல்லி அவர் சொன்னதை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு அதர்மம் நடந்தது. அதனால நான் அவனை தண்டிச்சேன். என்ன தண்டிச்சு இதனால உனக்கு என்ன லாபம்? இது கேட்டியே? ஒரு பிரஜை தப்பு பண்ணி அந்த ராஜா தண்டிக்கல அப்படின்னா அந்த பிரஜை பண்ண குற்றத்துடைய பாவம் அந்த ராஜாவே வந்து செய்யும். எனக்கு அந்த பாவம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நான் சொன்னேன். இது விஷயம் எதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு ஒரு ராஜா எப்படி இருக்காலும் அது போலதானே இந்த பிரஜைகளை தான் நடக்கும். நீ இன்னைக்கு இந்த தப்பு பண்ணி உனக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்னா இது தப்பு பண்ணாம இருக்கு, இதுதான் சரி பண்ணுறது அப்படின்னு நாளைக்கு அந்த பிரஜைகளை தான் அதை தப்பு பண்ண மாட்டாங்க. இல்ல இதுதான் தப்பு, இதுக்கு இந்த தண்டனை தான் அப்படின்னு தெரிஞ்சாச்சு அப்படின்னாக்கா அவன் பயந்து அந்த தப்பை பண்ணாம இருப்பாங்க இல்லையா? இந்த சமூகத்துல தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதா உடனே நான் முதல் பண்ணி இதெல்லாம் தான் காரணம். கடைசியா ஒரு கேள்வி கேட்டியே, சுக்ரீவனோட போய் சக்கியம் பண்ணிட்டியே, என்கிட்ட சக்கியம் பண்ணிட்டு இருக்காங்க, அறிவில்லையா அவனுக்குன்னு கேட்டியே? பாவி, அறிவிருந்து சுய சிந்தனை இருந்தா நான் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டேன். நீ பலிஷ்டனா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட தர்மம் இல்லையே. அவன் பலிஷ்டன் இல்லாத இருக்கலாம், ஆனா அவன் தர்மாத்மா ஆச்சு. அப்படி ஆர்த்தத்துல கஷ்டத்துல இருக்கக்கூடிய தர்மவான்களை காப்பாற்றுறது என்னுடைய பிரதமா வச்சுட்டு இருக்கேன் வாலி. அதனாலதான் நான் அவனோட சக்கியம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ வாலி கேட்ட